தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த வருடத்திற்கான எம்டிஎஸ் தேர்வினை இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அதற்கான பயிற்சி வகுப்புகள் இன்று துவங்க இருக்கின்றன. பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு பட்டதாரி படிப்பு முடித்தவர், ஒரு கிராஜுவேஷன் வாங்கியவர் எப்படி 8வது வகுப்பு பாடத்தை மிக எளிமையாக கடந்து விடுவாரோ, அதை போலத்தான் ஏற்கனவே அஞ்சல் எழுத்தர் தேர்வுக்கான அந்த பயிற்சியிலே கலந்து கொண்டவர்கள் மற்றும் தபால்காரர் தேர்விற்கான அந்த பயிற்சியிலே கலந்து கொண்டவர்கள் எல்லாம் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்களை ஓரளவிற்கு பார்த்தாலே கூட நீங்கள் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதற்காக பெரிய அளவிற்கு ஒரு பிரயத்தனப்பட வேண்டிய, அதற்காக ஒரு பாடுபட வேண்டிய ஒரு அவசியம் என்பது நிச்சயமாக எம்டிஎஸ் தேர்விலே கிடையாது. ஆனால் மிக குறைந்த அளவிலேதான் பதவிகள் அந்தந்த கோட்டத்திலே இருக்கும். அதிக அளவிற்கு பதவிகள் என்பது நிச்சயமாக இருக்காது, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு. அதிலும் தற்பொழுது கூட ஆப்ஷன் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் எந்தெந்த கோட்டத்திற்கு எத்தனை பதவிகள் காலியாக இருக்கிறது என்கின்ற விவரத்தை தராமலேயே நீங்கள் எந்த கோட்டத்திற்கு விருப்ப தேர்வு செய்கிறீர்கள் என்கின்ற ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார்கள். அதை கூட தவறு என்று நம்முடைய தலைமை பயிற்சியாளர் கேசவன் அவர்கள் சொல்லி மாநில சங்கம் அந்த பிரச்சனையை கூட எடுத்திருக்கிறது என்பது கூட உங்களுக்கு ஒரு கூடுதலான தகவல். ஏனென்றால் அந்த மிக குறைவான பதவிகளே இருக்கக்கூடிய இந்த எம்டிஎஸ் தேர்விற்கு நாம் ஒரு நல்ல முறையிலே தயாரானால், இந்த எம்டிஎஸ் தேர்விலேயே தேர்ச்சி பெற்றாலும் தரவில்லை என்றாலும் பெரும்பாலும் கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கைகளை செய்யுங்கள். ஒருவேளை பதவி குறைவாக இருப்பதனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவாக இருந்தால் நிச்சயமாக இங்கே நீங்கள் கற்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய தபால்காரர் தேர்விற்கும் மற்றும் எழுத்தர் தேர்விற்கும் உங்களுக்கு நிச்சயமாக உபயோகரமாக இருக்கும். இந்த வகுப்பினை நீங்கள் தொடர்ந்து கவனித்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த வகுப்பினை துவக்கி தருமாறு நம்முடைய ஒரு முக்கியமான டியூட்டர் சுலைக்கா ஃபிர்தோஸ் அவர்கள் இந்த வகுப்பினை, இந்த முதல் வகுப்பினை அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய தலைமை பயிற்சியாளர் கேசவன் அவர்கள் இந்த குரூப் டி தேர்விற்கான பாடத்திட்டங்களை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கிவிட்டு எவையெல்லாம் நீங்கள் சிறப்பாக கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டும் என்பதற்கான அந்த பாடங்களை எடுக்க இருக்கிறார். சுலைக்கா மேம், நீங்க இனாகுரேட் பண்ணுங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனியன் சார்பா இதுக்கு முன்னாடி ஜிடிஎஸ்ல இருந்து பிஏக்கு கோச்சிங் கிளாஸஸ் எடுத்திருக்கோம், போஸ்ட்மேன்க்கு எடுத்திருக்கோம். எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு. நம்ம எடுத்த போர்ஷன்ஸ்ல இருந்து தான் கிட்டத்தட்ட 99% எல்லா கொஸ்டின்ஸுமே 2 எக்ஸாம்ஸ்க்குமே வந்திருக்கு. அதே மாதிரிதான் இந்த தடவையும் இருக்கும். நம்ம எடுக்காதது கவர் பண்ணாத போர்ஷன்ன்றது இல்ல, அந்த லெவலுக்கு நம்ம யூனியன் கிளாஸஸ்ல எடுத்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க யூடியூப்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்தாலே நமக்கு போதுமானது. அதை விட ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த கிளாஸஸ் ரெகுலரா கவனிச்சு எல்லாரும் கண்டிப்பா நல்லபடியா தேர்ச்சி பெறணும்னு வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் மேம். கேசவன், நீங்க பிகின் பண்ணிடுங்க. கேசவன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஓரளவுக்கு நம்ம தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போலதான் இது நீங்க நம்முடைய தனியாக இதற்கென்று பயிற்சி வகுப்புகள் தேவைப்படாத அளவிற்கு இருக்கின்றது. இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணணும்னா, இப்ப நம்ம ஸ்பெசிபிக்கா போஸ்ட் ஆஃபீஸ் கைடும் வால்யூம் 5 மட்டும்தான் சிலபஸ்ன்றதுனால நம்ம அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இப்ப நம்ம இது பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் கைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 11 தலைப்புகள் இருக்கும். பட்டு அந்த தலைப்புகளுக்குள்ள கொஞ்சம் டெப்தா நம்ம படிக்கணும். அதே மாதிரி நம்ம வால்யூம் 5லயும் மொத்த டெஃபினிஷனும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கருத்தூண்டி படிச்சா போதும். ஏன்னா இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே இதுக்கும் நேரடியா நம்ம போஸ்ட்மேனுக்கோ அல்லது பிஏக்கோ படிச்ச விஷயங்கள் தான். இதுல இன்னும் சிம்பிளிஃபைடு மேனர்ல வரிக்கு வரியே கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். கொஞ்சம் வேற மாதிரி இதுல மெத்தட் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப நின்று நிதானமா ஒவ்வொரு டாபிக் அக்கு வேற ஆணி வேற அலசிட்டு தான் நம்ம அடுத்த டாபிக் போவோம். அதுல கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருந்திருக்கும்.
ஏன்னா அதுல பரந்த சிலபஸ், இதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும். இப்போ இந்த டாபிக் உள்ள 23 கேள்விகளும் வால்யூம் 5ல 7 கேள்விகளும் வரும் அப்படிங்கிறது இப்ப நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஆனா நிறைய டைம் இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ரைட். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த போஸ்ட் ஆபீஸ் கைடை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில தலைப்புகள் மட்டும் தான் சொல்றேன் இல்லையா. நான் ஒவ்வொரு தலைப்பா வந்து நடத்தும் போது அவங்கவுங்க அந்தந்த டியூட்டர் யார் யாரு அவங்கவுங்களுடைய பகுதிகள் வரும்போது அவங்கவுங்க சொல்லி தருவாங்க. அதனால நீங்க இது பண்ணிக்காதீங்க. நம்ம முதல் தலைப்பாக இருக்கின்ற இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், பிசினஸ் ஹவர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இதுல போனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல தடவை படிச்சிருக்கோம் ஆர்கனைசேஷன்னா என்ன. இப்போ நீங்க கடந்த போஸ்ட்மேன் தேர்வுல கூட நான் சொன்னேன், நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்றது முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் தான் வரும். அதே மாதிரிதான் கேட்டது. பட் அதுலயும் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம சொன்னவங்க தான் கேட்டிருக்கோம். ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த தேதியில் துவங்கப்பட்டது? 1/10/1854. சரி, இது நம்முடைய துறை அமைச்சர் யாரு? அதை நம்ம கட்டாயம் பார்க்கணும். நம்முடைய துறையுடைய இணை அமைச்சர் யாரு? சரி, நம்முடைய தலைமையகம் எங்க இருக்கு? நம்ம போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். எங்க இருக்கு? டெல்லி, நியூ டெல்லி, டாக் பவன். ஒரு தடவை வந்து கேட்டிருந்தாங்க கொஸ்டின், டாக் பவனுடைய பின்கோடு என்னன்னு கேட்டிருந்தாங்க. வேற ஏதோ ஒரு சர்க்கிள்ல டாக் பவனுடைய பின்கோடு ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, பின்கோடு டெலிவரி பின்கோடு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சரி, நம்முடைய துறை நம்முடைய டிபார்ட்மெண்ட் அஞ்சல் துறை என்பது இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த அமைச்சர் கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி. அப்புறம் வந்து நம்ம வந்து மிக முக்கியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கும். ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன் சார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருக்கிற ஏதாவது ஒரு டாபிக்கை கொடுத்து அதை வந்து கட்டாயம் கேள்வி கேட்பாங்க. அதுல அந்த ஆர்கனைசேஷன்ல அக்ரோனிம்ஸ் இருக்கு. அக்ரோனிம்ஸ் என்ன? சிஜிஎம் அப்படின்னா யாரு? சீஃப் ஜெனரல் மேனேஜர். ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க கவலையே பட வேண்டியது இல்லை. சரிங்களா? தர்பான் அப்படின்றது எந்த ப்ராஜெக்டை குறிக்கிறது? அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின். டிடிஜி அப்படின்னா யார்? அதனுடைய அக்ரோனிம், அதனுடைய விரிவாக்கம் என்ன? டெப்டி டைரக்டர் ஜெனரல். ஜிஎம் அப்படின்னா என்ன? ஜெனரல் மேனேஜர். RAKNPA இதனுடைய அப்ரிவேஷன் என்ன? இந்த ஃப்ளோ சார்ட்ல அக்ரோனிம்ஸ் சொல்லிட்டு ஒரு 3, ஒரு 5, 7, 10, 11, 12 இருக்கும். மொத்தம் ஒரு 12 அக்ரோனிம் இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்டோட வெப்சைட்ல இருக்கு. டெஃபினட்டா படிக்கணும். ஏன்னா இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கிற கேள்விகள் தான் இந்த 23 கேள்விகள்ல பெரும்பான்மையாக வரும். இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கிற நீங்க ஓபன் பண்ணா தெரியக்கூடிய அந்த முதல் வரி, 2வது வரியிலேயே பெரும்பான்மையான கேள்விகள் முடிஞ்சிடும். அதனால அந்த டாபிக்கை நம்ம தரோம். சோ இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்ன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இந்தியா போஸ்ட் வெப்சைட்டை ஓபன் பண்ணி அந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் குரூப்ல ஷேர் பண்ணி வரேன் ஃப்ளோ சார்ட்டை. பட் அதெல்லாம் நீங்க மொபைல்ல எல்லாம் என்லார்ஜ் பண்ணி படிக்கலாம் முடியாது. அது நீங்க வந்து சிஸ்டத்துல இருந்து நெட்ல இருந்து பிரிண்ட், அந்த பர்டிகுலர் பேஜை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு வரிக்கு வரி படிக்கணும். அப்பதான் அது வந்து உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் யாரோட துறைக்கு வருது? அப்புறம் யார் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் கட்டாயம். நெக்ஸ்ட் நம்முடைய துறையை வந்து இன்னொன்று நம்ம துறையினுடைய ஹூ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பங்க. சார் யார் சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்? என்கிட்ட கூட போன தடவை கேட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சட்டம், அதாவது நம்முடைய துறையினுடைய வெப்சைட்ல என்ன போட்டிருக்குன்னா, இட் இஸ் ஹெட்டட் பை தி செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான். அவரு தான் வந்து எல்லாத்துக்கும் ஹெட்.
அப்ப டிஜி வந்து எது எது இருக்குன்னா ஹி இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஐபிஓ ஆக்ட், போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸ், பிஎல்ஐ. இது மூணுத்துக்கும் அவர் ஹெட்டா இருக்காரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இஸ் ஹெட்டட் பை, இப்போ கொஸ்டினே அப்படிதான் கேட்பாங்க. நீங்க வந்து ஹூ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், ஹூ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலு, அந்த மாதிரிலாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இஸ் ஹெட்டட் பை டேஷ் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். அப்ப டிஜி போஸ்ட் யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜி போஸ்ட் வந்து இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஐபிஓ ஆக்ட், ஐபிஓ ரூல்ஸ் அண்ட் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த மூணுத்துக்கும் அவர் தான். சரி, இந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டு இருக்கு இல்லையா, இந்த இந்த செக்ரட்டரி போஸ்ட் இருக்கார் இல்லையா, செக்ரட்டரி போஸ்ட் வந்து போஸ்டல் சர்வீசஸ் போர்டு அதனுடைய சேர்மனா இருக்கார். போஸ்டல் சர்வீசஸ் போர்டு. ஒரு தடவை வந்து கேள்வி எப்படி கேட்டாங்கன்னா, வாட் இஸ் பிஎஸ்பின்னு கேட்டாங்க. பிஎஸ்பி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து எப்படி எப்படி சொல்றதா, இதெல்லாம் வந்து நம்ம துறையினுடைய ஃபங்க்ஷனல் யூனிட் இதெல்லாம். இப்போ செக்ரட்டரி போஸ்ட் வந்து சேர்மன் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் போர்டு. இந்த போர்ட்ல வந்து மொத்தம் எத்தனை மெம்பர்கள் இருக்காங்க அப்படின்னா 6 பேர் இருக்காங்க. சரியா, 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர் யார் யாரு அப்படின்னா, இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பி, அப்புறம் பேங்க் ஆஃப் தஞ்சாவூர்னு அந்த காலத்துல ஒரு பேங்க் இருந்தது, அதை ஞாபகம் வச்சுங்க, பிஓடி. ஸோ பிளானிங், பிஎல்ஐ, பர்சனல், பேங்கிங், ஆபரேஷன், டெக்னாலஜி. இந்த 6 இதெல்லாம் நம்ம புத்தகத்திலேயே இருக்கு, நம்மளோட கைட்லயே எல்லாத்தையும் தெளிவா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த 6 பேர், அப்ப கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கன்னா, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் போஸ்டல் சர்வீசஸ் போர்டு. வாய்ஸ் சவுண்ட் இல்லையா? ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் தி போஸ்டல் சர்வீசஸ் போர்டுனா மொத்தம் 6 பேர். சரி, எத்தனை பர்மனன்ட் இன்வைட்டீஸ் இருக்காங்க? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த சேர்மன் ஆஃப் த போஸ்டல் சர்வீசஸ் போர்டு வந்து யாருன்னா செக்ரட்டரி போஸ்ட். இப்போ இதுக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, அவர் தான் செக்ரட்டரி போஸ்ட். அந்த போர்டுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி தான் வந்து போஸ்டல் சர்வீசஸ் போர்டுடைய சேர்மனா இருக்காரு. அந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டுனுடைய செக்ரட்டரி யார் அப்படின்னா டெப்டி டைரக்டர் ஜெனரல். டெப்டி டைரக்டர் ஜெனரல். எனக்கு உடனே வந்து சார் யார் யார் அந்த பதவியில இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பதவிகள் என்பது அடிக்கடி மாற்றக்கூடிய. இப்ப 30-11 ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாருன்னா உடனே மாறிடும். இப்ப நீங்க வந்து அலோக் சர்மா தான் நம்முடைய டிஜி. அலோக் சர்மாவுக்கு என்னென்ன பதவிகள் வந்து கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நேற்று போட்டிருக்காங்க. அதாவது அவருடைய பதவியை எடுத்துட்டு வேற ஒருத்தருக்கு அவருடைய பதவியில வந்து பாதியை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த தகவல்லாம் கட்டாயம் வெப்சைட்ல இருக்கு. நம்ம அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டா போதும், அந்த நேரத்துக்கு அப்டேட் பண்ணிட்டா போதும். இப்போ 30-11 அப்புறம் வந்து இப்ப யாரும் ரிட்டையர்மெண்ட் இல்லை, நீங்க அதுக்குள்ள பரீட்சை எழுதிடுவீங்க 26ஆம் தேதி. ஸோ இப்போ லேட்டஸ்டா இருக்கிறத பார்த்து வச்சுங்க. இந்த பிளானிங்கினுடைய இவர் யாரு சார், மெம்பர் பர்சனல் யாரு, மெம்பர் பிளானிங் யாரு அப்படின்லாம் கேட்பாங்களான்னா இது வரைக்கும் அப்படிலாம் கேட்கல. சரிங்களா, இது வரைக்கும் அப்படி கேட்கல. எந்த 6 பேருன்னு மொத்தம் எத்தனை மெம்பர் கேட்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் போஸ்டல் சர்வீசஸ் போர்டு. நம்ம 4 மெம்பர்ல இந்த 4த்துல ஆட் ஒன் அவுட் மாதிரி கொடுக்கலாம். 3 பேர் மெம்பரா கொடுத்துட்டு ஒருத்தர் வெளியில இருந்து ஒருத்தர் போட்டுட்டு சும்மாவே அவரை வந்து நம்ம கரெக்டா செலக்ட் பண்றோமான்னு கேட்கலாம். அப்படிதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேரு வந்து கேட்பதற்கெல்லாம் வந்து ரொம்ப ரிமோட் சான்ஸ் தான். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த இந்த போர்டை கூட்டும் போதே 3 பேர் வந்து நிரந்தர அழைப்பாளர்கள். இந்த போர்டை கூட்டும் போது 3 பேர் வந்து அதற்கு நிரந்தர அழைப்பாளர்கள். அவர்கள் யார் யாருன்னா டிஜி போஸ்ட், அடிஷனல் டிஜி, அப்புறம் அடிஷனல் செக்ரட்டரி அண்ட் ஃபைனான்சியல் அட்வைசர். அடிஷனல் செக்ரட்டரி அண்ட் ஃபைனான்சியல் அட்வைசர். இவங்க 3 பேர் வந்து இந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டு இது எப்பெல்லாம் கூடுதோ அப்பெல்லாம் இவங்க 3 பேரும் வருவாங்க. அதாவது வந்து இவங்களை வந்து நிரந்தர அழைப்பாளர்கள், இவங்க பாட்டு வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. இந்த இந்த 6 மெம்பர்கள்
இந்த 3 பேரு ஒரு செக்ரட்டரி இவங்க எல்லாம் சேர்ந்து உருவானது தான் இந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டு. சரி, இந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டினுடைய கூடுதலா வேற என்ன இதுல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, இதுல அவ்வளவுதான். இந்த சர்வீசஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் ஆல் த மெயின் திங். இதுல வந்து யார் என்ன வேலையை செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்களான்னா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. சரி, இந்த போர்டுனுடைய வேலை என்ன அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கான முக்கியமான திட்டமிடுதல், அப்புறம் கொள்கை வகுக்குது, பாலிசி ஃபார்முலேஷன், பிளானிங், இது ரெண்டுத்தையும் வந்து செய்யறது பாத்தீங்கன்னா இந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டு தான். இவங்க தான் நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன புது ப்ராடக்ட் வரணும், என்ன பண்ணணும், என்ன புதுசா கருத்துருவாக்கங்கள் எல்லாமே இவங்க பண்றதுதான். அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரைட், இதுல இந்த போஸ்டல் சர்வீசஸ் போர்டோட கூடுதலாக நிறைய பேர் வந்து இவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சரியா? அதெல்லாம் வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜர், பிசினஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங், இவங்கெல்லாம் வந்து இந்த போர்டோடைய மெம்பர் கிடையாது. ஆனா இந்த போர்டு வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுவதற்காக உதவி செய்பவர்கள். இது முக்கியமானது. ஸோ போஸ்டல் சர்வீசஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக அதை வந்து சிறந்த முறையில ஆளுமை பண்றது, கரெக்டா எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம், மேனேஜ் பண்றோன்றதுக்காக அதை 23 சர்க்கிளா பிரிக்கிறாங்க, சரிங்களா? 23 சர்க்கிள் இருக்கு. இது இல்லாம தனியா ஏபிஎஸ் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? ஒரு ஏபிஎஸ்னா ஆர்மி போஸ்டல் சர்வீசஸ். இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அதற்கு இன்னொரு பேர் வந்து பேஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. இந்த நம்ம ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம், தாக் பவன், ரைட். இந்த 23 சர்க்கிள் இருக்கு, ஒரு பேஸ் சர்க்கிள் இருக்கு. இந்த பேஸ் சர்க்கிள் வந்து 2ஆக பிரிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, 1 சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ், 2 சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ். சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ்னா சிபிபிஓ. சிபிபிஓடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு தடவை. சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ் 1 சிபிபிஓ. எப்படி 2 சிபிபிஓ. இப்போ இந்த 1 சிபிபிஓனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லி 1ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப 2 தான் இருக்கு, நியூ டெல்லி, கல்கத்தா. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா நான் சொல்றேன். 1 சிபிபிஓனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா தட் இஸ் இன் நியூ டெல்லி. ஃபர்ஸ்ட் 1ன்றது நியூ டெல்லி, அப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நியூ டெல்லி இதனுடைய பின்கோடு என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா வந்து பின்கோடு நம்ம எல்லா இதற்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இருக்க மாதிரி 6 டிஜிட் பின்கோடு இதற்கு கிடையாது. இதற்கு 56 ஏபிஓ. ஏபிஓன்னா ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ். இந்த பின்கோடு போட்டாலே இந்த 1 சிபிபிஓல போயிட்டு எல்லா ஆர்டிகிளும் டெலிவரி ஆகும். 2வது 2 சிபிபிஓ, அதற்கு வந்து 99 ஏபிஓ, தட் இஸ் 99 ஏபிஓ. இந்த பேஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறோம். 1 சிபிபிஓ, 2 சிபிபிஓ. 1 சிபிபிஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. 2 சிபிபிஓட ஹெட் குவார்டர்ஸ் கொல்கட்டாவில் இருக்கு. ஸோ பின்கோடும் கேட்கலாம், ஹெட் குவார்டர்ஸும் கேட்கலாம். 1 சிபிபிஓட பின்கோடு வந்து 56 ஏபிஓ, 2 சிபிபிஓட பின்கோடு 99 ஏபிஓ. சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த கேள்வி வருது. 23 சர்க்கிளையும் நீங்க நம்ம புத்தகத்திலே இருக்கு. 23 சர்க்கிள் எங்க இருக்கு, அந்த சர்க்கிளுடைய பேர் என்ன, அந்த சர்க்கிளுடைய ஹெட் குவார்டர்ஸ் என்ன அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பேசிஸ். இது தெரியாம நம்ம பரீட்சைக்கு போக முடியாது. ஆனால் இப்பெல்லாம் எப்படி கேக்குறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன்னா அந்த சர்க்கிளினுடைய அதிகார வரைமுறை எந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்னு. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன்
தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி. அதே மாதிரி ஒரு சில ஸ்டேட் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும்தான். இப்ப அருணாச்சல பிரதேசம் எடுக்கிறீங்கன்னா, சாரி, ஆந்திர பிரதேஷ் எடுத்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஆந்திர பிரதேசம் தான். அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் விஜயவாடா. ஆனா ஒரு சில சர்க்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 2-3 மாநிலங்களை இல்லை ஒரு மாநிலம் 2-3 யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கி வருது. அந்த மாதிரி ஒரு மாறுதலா இருக்கு பாருங்க. நார்மலா இல்லாம ஒரு எக்ஸப்ஷனலா விதியா விலக்கா அந்த விவரங்களை நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க. எப்படி அப்படின்னா, இப்போ குஜராத் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, குஜராத்ல வந்து குஜராத், டாமன், டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத், DDNH, டாமன், டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி. சரி, நார்த் ஈஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் 6 ஊரை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிள் என்பது 6 மாநிலங்களை உள்ளடக்கியது. எப்படி சார் அப்படின்னா, ஏடிஎம், நம்ம ஏடிஎம்னா அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மணிப்பூர். அப்புறம் எம்எம்என், ஏடிஎம், எம்எம்என். எம்எம்என்னா மிசோராம், மேகாலயா, நாகாலாந்து. ஏடிஎம், எம்எம்என், ரைட். இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் கேஇ முதல் 2 எழுத்து, அப்ப கேரளா. எல்ஏ லக்ஷதீப், கடைசி 2 எழுத்து கேரளாவில் எல்ஏ லக்ஷதீப். அப்படி நம்ம ஒரு குருட்டு மனப்பாடம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். பஞ்சாப்னு எடுத்தீங்கன்னா பஞ்சாப், சண்டிகர். குஜராத் சொல்லிட்டோம். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். மகாராஷ்டிரா பக்கத்துலேயே தான் கோவா. தமிழ்நாடு சொல்லிட்டோம், தமிழ்நாடு. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கதான் வேண்டும். வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அந்தமான், நிக்கோபார். இப்போ இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிள்ல மொத்தம் எத்தனை பகுதிகளை உள்ளடக்கியதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் எவை இப்போ வந்து நார்த் ஈஸ்டர்ன்ல 6 இருக்கிறதுனால கீழ்கண்டவற்றுள் எது நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிள்ல வராது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? மொத்தம் 23 சர்க்கிள், அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனை கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு ஆஸ் எம்டிஎஸ் கொஸ்டின்ல இதெல்லாம் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட், போஸ்டல் டிவிஷன், சர்க்கிளா பிரிச்சிருக்காங்க. சர்க்கிளை வந்து இன்னும் பைஃப்ரிகேட் பண்றாங்க. சர்க்கிளை வந்து எப்படி பிரிக்கிறாங்க? சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் போஸ்டல் டிவிஷன்ஸ், ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸா பிரிக்கிறாங்க. இப்போ நீங்க அந்த ஃப்ளோ சார்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளோ சார்ட்ல நிறைய விவரங்கள் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷனுக்காக ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த ஆர்கனைசேஷன் ஃப்ளோ சார்ட் எதற்காக சொல்றேன்னா, இப்போ போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போ, பிஎஸ்டி எதற்கு கீழே வருது அப்படின்னு கேட்குறாங்க. அது ரீஜனல் ஆஃபீஸ் கீழே வருது. அதெல்லாம் வந்து நீங்க அந்த ஃப்ளோ சார்ட்ல அழகா இருக்கும். அதை பார்த்து விட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட், இந்த 23 சர்க்கிளையும் எப்படி பிரிக்கிறாங்க? போஸ்டல் டிவிஷனாவும் ஆர்எம்எஸ் டிவிஷனாவும் பிரிக்கிறாங்க. போஸ்டல் டிவிஷனோட யாரு நிர்வாகம் பண்றாங்கன்னா எஸ்பி பார் எஸ்எஸ்பி. ஆர்எம்எஸ் டிவிஷனை யார் நிர்வாகம் பண்றாங்கன்னா எஸ்ஆர்எம் அல்லது எஸ்எஸ்ஆர்எம். இது வந்து நிச்சயமா இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். யாரு எதற்கு ஹெட் அப்படின்னு டெஃபினட்டா வரும். அதே மாதிரி போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போ எங்க இருக்கும் அப்படின்னா அதற்கு தலைமை பொறுப்பாளர் யார் அப்படின்னா பிஎஸ்டிக்கு யார் பொறுப்பாளர்னா ஒரு எஸ்பி ரேங்க் உடைய அதிகாரி தான். ஸோ பிஎஸ்டி இஸ் ஹெட்டட் பை எஸ்பி. இது யாரோட கீழே வருது அப்படின்னா ஒரு ரீஜனல் ஆஃபீஸ், அந்த பர்டிகுலர் ரீஜன் பிஎம்ஜி கண்ட்ரோல் தான் பிஎஸ்டி வருது. இப்ப பாத்தீங்கன்னா பிஎஸ்டியும் சிஎஸ்டியும் ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து சர்க்கிள் ஸ்டாம்ப் டெப்போன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா சர்க்கிளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கின்ற பிஎஸ்டி தான் இனிமே சர்க்கிள் ஸ்டாம்ப் டெப்போவாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் வந்து நம்ம இப்போ வந்து போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. அதான் இதெல்லாம் ரெண்டாவது வந்து இது நம்ம இப்படி படிக்கணும். இன்னொன்று வந்து இப்ப டைரக்டரேட்டு கீழே வேற என்னென்ன வருது? நம்ம வந்து டைரக்டரேட்டு கீழேன்னு வரும்பொழுது
இந்த சிஇபிடி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஇபிடினா சென்டர் சிஇபிடி பல தடவை கேட்டிருக்காங்க. சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. இந்த சிஇபிடி டைரக்டரேட்டுக்கு தான் வருது. அப்புறம் ஆர்ஏகே என்பிஏ அப்படின்னா என்ன? ரஃபி அகமது கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி. இது எதற்கு கீழே வருது? டைரக்டரேட்டுக்கு கீழே வருது. அப்புறம் பார்சல் டைரக்டரேட் இருக்கு, பிசினஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் டைரக்டரேட் இருக்கு, பிஎல்ஐ டைரக்டரேட் இருக்கு. இது எல்லாமே டைரக்டரேட்டுக்கு கீழே வருது. இப்படியும் கேள்விகள் கேட்பாங்க. கீழ்கண்டவை எதற்கு கீழே வருது? ரைட். அப்புறம் பார்சல் டைரக்டரேட்டும் டாக் பவுன் கீழே. பார்சல் டைரக்டரேட்னு ஒன்று உருவாக்குனதுடைய காரணம் என்னன்னா, எய்ம் டு இம்ப்ரூவ் தி பார்சல் பிசினஸ். பார்சல் நிறைய வந்து யூஸ் பண்ணணும், அதை பிரபல்யம் பண்ணணுன்றது உருவாக்கப்பட்டது தான் பார்சல் டைரக்டரேட். நெக்ஸ்ட், இப்போ சர்க்கிளுக்கு கீழே என்னென்னலாம் வரும் சார் அப்படின்னா, இது ரெண்டாவது வந்து ஏபிஎஸ்னுடைய ஏபிஎஸ் எப்ப துவங்கி இருக்காங்க அப்படின்னா 1/3/1972. எல்லாமே நம்ம புக்ல இருக்கு. ஏபிஎஸ்னுடைய தலைமை பொறுப்பாளர் யார்? ஏபிஎஸ் இஸ் ஹெட்டட் பை அடிஷனல் டிஜி, அடிஷனல் டைரக்டர் ஜெனரல். ஏபிஎஸ் தான் ஏபிஎஸ்னுடைய தலைவரா இருக்கார். இவர் வந்து மிலிட்ரியில இருக்கிற மேஜர் ஜெனரல் ரேங்க்கு ஈக்குவலண்டான ஒரு ஆபீசர். எப்படி ஏடிஜி இஸ் ஈக்குவலன்ட் டு மேஜர் ஜெனரல் ஆஃப் தி டிஃபென்ஸ். ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர், அது எங்க இருக்குன்னா நாக்பூர்ல காம்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க வேற சர்க்கிள்ல. காம்டி ஏபிஎஸ் ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்கு? காம்டி. சிஇபிடி எங்க இருக்கு அப்படின்னா, சிஇபிடி இப்ப நிறைய இடங்கள்ல வந்துச்சு. அதனால வந்து கேள்வி வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் போஸ்டல் டெக்னாலஜி அப்படிங்கிறத மட்டும்தான் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இது திருப்பதியோட கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன், போஸ்ட்மேன்ல கேட்டிருக்காங்க, சிஇபிடி ஹைதராபாத் எதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால வந்து நம்ம மைசூர் சிஇபிடி இருக்கு, சென்னை சிஇபிடி இருக்கு. சிஇபிடியோட ஹெட் குவார்டர்ஸ் மைசூர் தான். அதே மாதிரி சிஇபிடியினுடைய சென்னை என்னென்ன டீல் பண்ணுதுன்னா, இந்த சிஎஸ்ஐயும் டிபிஎம்எஸ் வேலைகள் மட்டும். டிபிஎம்எஸ் என்ன? டெலிவரி டெலிவரி போஸ்ட்மேன் மாடியூல் சிஸ்டம். அதே மாதிரி சிஎஸ்ஐ கோர் சிஸ்டம் இன்டிகிரேட்டர். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ரிவேஷன்ல இருந்து 3-4 கேள்வி வந்துடும். இந்த டிபிஎம்எஸும் சிஎஸ்ஐ மட்டும் சிஇபிடி சென்னை பாக்குறாங்க. ஹைதராபாத் எதை பண்றாங்க அப்படின்னா, ஜிடிஎஸ் எல்லாம் எப்படி இப்போ பண்றாங்க, ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட், அந்த ஒர்க்கை பாக்குறதும் ஹைதராபாத் தான். அப்புறம் நன்யதா கன்ஃபார்மா கேட்பாங்க இப்ப இந்த கேள்வி. நன்யதா அப்படின்றது எதை பற்றிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா, லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸை பத்தின ஒரு சாஃப்ட்வேர். டிடிடி ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் புக்கிங். அப்புறம் ஷாப்பி. இதெல்லாம் வந்து யார் பாக்குறாங்கன்னா, நம்ம சிஇபிடி ஹைதராபாத். சிஇபிடி பெங்களூர் என்ன பாக்குறாங்கன்னா, எஃப்ஆர்எம்யூனா அந்த நம்ம எஸ்பி பிரான்ச்ல 10 லட்சத்திற்கு மேல நம்ம வந்து ஒருத்தர் டிரான்சாக்ஷன் பண்ணினா அது ஒரு அலர்ட் வரும். அந்த ஒர்க்கை மட்டும் பாக்குறவங்க சிஇபிடி பெங்களூர். அடுத்தது டெல்லி ஒன்று இருக்கு. அவ்வளவுதான், 4 விதமா இருக்கு. இந்த போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் 6 இருக்கு. இந்த போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் 6 ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த ஊர்ல பிடிசி கவுஹாட்டி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அஸ்ஸாம். அதே மாதிரி பிடிசி தார்பங்கா எங்க இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற பிடிசி எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு, எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா மதுரை. ஸோ இப்படி ஒண்ணு வயசு வருஷா கேட்கறாங்க, எந்த மாநிலத்துல இந்த ஊர் இருக்குன்னு கேட்கறாங்க, அல்லது இந்த மாநிலத்தினுடைய பிடிசி எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. அடுத்தது இது இல்லாம நம்ம வேற வேற ட்ரைனிங்லாம் கொடுப்பதற்கு இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, WCTCன்னு இருக்கு. அப்படின்னா ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் சென்டர். அப்புறம் இசட்டிசி ஜோனல் ட்ரைனிங் சென்டர். டிஎல்டிசின்னு ஒண்ணு வந்திருக்கு இப்போ புதுசா, டிவிஷன் லெவல் ட்ரைனிங் சென்டர். அதனால வந்து இதெல்லாம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளால கவனம் வச்சுக்க முடியாது. இதெல்லாம் எத்தனை வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நெக்ஸ்ட், இந்த போஸ்டல்
இந்த எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் அந்த நன்யதா இருக்கு. அப்புறம் அந்த நன்யதாவை வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட். நன்யதாவை போய் பார்க்கறதுக்கு ஒரு வெப் போர்ட்டல், சரிங்களா? ஒரு வெப் டூல் இருக்கு. அந்த வெப் டூலோட ஐடி கேட்பாங்க. ஐடி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அது நம்ம இப்போ நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கு. appost.in/nanyata, சரிங்களா? அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னு. அதனால வந்து வெறும் நன்யத்தான்னா லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸை மட்டும்தான் கேட்பாங்க. பட் கூடுதலா நீங்க தெரிஞ்சு வச்சுங்க அதனுடைய வெப்சைட் எப்படி உள்ள போய் பார்க்கறது அப்படின்றது. அடுத்தது இன்னொரு முக்கியமானது, மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்கு? 23. மொத்தம் எத்தனை ரீஜன் இருக்குன்னா 54. மொத்தம் இந்தியாவில எத்தனை டிவிஷன் இருக்குன்னா 448. இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்கள் இருக்கு. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை நான் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். இதை நீங்க கூடுதலா படிச்சு வச்சுங்க. இதெல்லாம் கேட்பாங்களா சார்? கேட்கறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஆனா நம்பர் ஆஃப் பிடிசி எத்தனைன்னு கேட்பாங்க. நம்பர் ஆஃப் பிடிசி எத்தனைன்னு கேட்பாங்க. அதுல வந்து சில கூடுதல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. எத்தனை கண்ட்ரிக்கு வந்து நம்ம ஸ்பீட் போஸ்ட் புக் பண்றோம் அப்படின்னா 106. அதுல வந்து வணிக ரீதியாகவும் டாக்குமெண்ட்டை எத்தனை பண்றோம், எத்தனை கண்ட்ரிக்கு பண்றோம் அப்படின்ற எல்லா தகவல்களும் அதுல இருக்கும். இதையே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஆவரேஜ் ஏரியா சர்வ்டு பை எ போஸ்ட் ஆஃபீஸ் இன் ஸ்கொயர் கிலோமீட்டர் எத்தனை, இத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அது எத்தனைன்னு கேட்டாங்க. இப்ப 20.98 தான் இப்போ. அந்த கேள்வி அப்படியே கேட்டிருந்தாங்க. அதனால வந்து சார் இதெல்லாம் கேட்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல என்னென்ன தகவல் இருக்கோ அது ஒண்ணு கூட நீங்க விடக்கூடாது. எல்லாத்தையும் உங்க மூலையில ஏத்திக்கிற வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இந்த சொன்ன சிபிடி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பிடிசிஸ் 6 இருக்கு. இந்த பிடிசியை பத்தி சொல்லிட்டோம். இந்த பிடிசியில வந்து எல்லா பிடிசியும் ஹெட்டட் பை டைரக்டர். நெக்ஸ்ட் வந்து போஸ்டல் டிவிஷனோட ஹெட் யாரு? எஸ்பி அல்லது எஸ்எஸ்பி. போஸ்டல் ஆர்எம்எஸ் டிவிஷனோட ஹெட் யாரு? எஸ்பி ஆர் எஸ்எஸ்பி, எஸ்ஆர்எம் ஆர் எஸ்எஸ்ஆர்எம். ரைட். ஆர்எம்எஸ் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரயில்வே ஸ்டேஷனோட இருந்ததுன்னா அதற்கு ஆர்எம்எஸ் சார்ட்டிங் ஆபீஸ் பேர். ரயில்வே ஸ்டேஷன் இல்லாம வெளியில இருந்ததுன்னா அதற்கு பேரு சார்ட்டிங் ஆபீஸ். ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த ஆர்எம்எஸ் ஆபீஸ்ல இருந்ததுன்னா அதற்கு பேரு ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ். அந்த ஹெட் குவார்டர்ஸ் இல்லாம தள்ளி இருந்ததுன்னா அதற்கு சப் ரெக்கார்ட் ஆபீஸ். இந்த மாதிரி ஆர்எம்எஸ்ல வகைப்பாடுகள். இந்த அப்புறம் வந்து ஆர்எல்ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது பல தடவை கொஸ்டின், அதுவும் குறிப்பா எம்டிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆர்எல்ஓ உடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு. ரிட்டர்ன்டு லெட்டர் ஆபீஸ். ரிட்டர்ன்டுனா RETURNED, ரிட்டர்ன்டு. அப்போ ஆன்சர்ல வந்து ரிட்டர்ன் லெட்டர் ஆபீஸ்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. RETURN நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ ரிட்டர்ன்டு லெட்டர் ஆபீஸ் என்பதுதான் சரியான விடை. ஆர்எல்ஓ அப்படின்னா அதற்கு பேர் வந்து ஆர்எல்ஓன்றதுக்கு டெட் லெட்டர் ஆபீஸ் பேரு. எந்த தபால் டெலிவரி ஆக முடியலையோ அந்த தபால். இந்த ஆர்எல்ஓ எதற்கு கீழே வரும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சர்க்கிளுக்கு, ஒவ்வொரு சர்க்கிள்லயும் ஹெட் குவார்டர்ஸ்லயும் இருக்கும், சர்க்கிளுக்கு கீழே தான் வரும். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இது முக்கியமானது. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது FPO அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் தான் FPO. இந்த போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நாள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 1/10/1854 நான் சொன்னேன், இந்தியன் போஸ்டல் சிஸ்டம். அதே மாதிரி சில முக்கியமான தேதிகள் வருதும். ஒவ்வொன்றும் வரும்பொழுது நான் சொன்னேன். இப்போதைக்கு இந்த தேதி முக்கியம். பின்கோடுக்கு 15/8/1972 முக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும்போது நீங்க அந்த தேதி குறிப்பிட்டாங்க இல்லையா, அந்த தேதியும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ரைட். நெக்ஸ்ட் இப்போ ஒரு டைப்ஸ் ஆஃப் ஆபீசஸ் நமக்கு. ரைட். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும்
அது எதெல்லாம் டீல் பண்ணும் அப்படின்னா, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சர்க்கிள் கீழே தான் வருது. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் டீல்ஸ் வித் ஆல் ஃபாரின் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ஆர்டிகல்ஸ். வெளிநாட்டுல இருந்து உள்ள வர தபாலும் சரி, உள்நாட்டுல இருந்து வெளியில போற தபால் சரி, ரெண்டுத்தையுமே டீல் பண்றது ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் தான். இப்போ மொத்தம் எத்தனை ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா 8 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. அது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கேட்கலாம். சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் டீல்ஸ் ஒன்லி வித் இன்வர்ட் ஃபாரின் மெயில். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. டேஷ் டீல்ஸ் வித் ஒன், அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்றதுல இதை கேட்டிருந்தாங்க இந்த போன போஸ்ட்மேன் எக்ஸாம்ல. சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் டீல்ஸ் ஒன்லி இன்வர்ட் ஃபாரின் மெயில்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவுட்வர்ட் ஃபாரின் மெயில டீல் பண்ணாது. அப்போ கேள்வி வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு எப்படி கேட்டாலும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இது டீல் பண்றது ஒன்லி இன்வர்ட் தான். நெக்ஸ்ட் அப்புறம் வந்து there are transit office of exchange which are exchanging closed bags with the neighboring countries. Transit office of exchange அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா முதல்ல என்ன தெரிஞ்சீங்கன்னா, ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ன்றது which involves ஒன்லி ஃபாரின் மெயில மட்டும் டீல் பண்றது. வெளிநாட்டுக்கு போகின்ற தபால்களையோ அல்லது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தபால்களையோ டீல் பண்ற ஆபீஸுக்கு பேர் மட்டும்தான் ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த டிரான்சிட் ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வந்து க்ளோஸ்டு பேக்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது நெய்பரிங் கண்ட்ரிஸ். ரைட், இதை ஒண்ணு தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் எதற்கு கீழே வருகிறது? சர்க்கிளுக்கு கீழே வருது. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன? ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது இன்வர்டு, அதாவது வந்து இன்வர்டு அண்ட் அவுட்வர்டு மெயில்ஸை டீல் பண்றது ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஒன்லி இன்வர்டை மட்டும் பண்றது சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். இதுவும் நம்ம சிலபஸில் இருக்கின்றது. டைப்ஸ் ஆஃப், இப்போ நம்ம வந்து இப்பதான் நம்ம வந்து பாயிண்ட் நம்பர் 1 முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் டெஃபினட் கேள்வி இருக்கிறது. ஹெட் ஆஃபீஸ் என்றால் என்ன, சப் ஆஃபீஸ்னா என்ன, பிரான்ச் ஆஃபீஸ்னா என்ன, இந்த டெஃபினிஷனா தெரிஞ்சுக்கணும். இது எங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா வால்யூம் 5லயே இருக்கு. சரியா? அப்போ டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. HO, SO, BO டெஃபினேஷன் வால்யூம் 5 படிக்கும்போது படிச்சுக்கலாம். இதுல வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, இதுல HO, SO எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸ், BOன்றது எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸ், HO, SO வந்து பொதுவா எல்லா தபால்களையும் எல்லா விதமான ஆர்டிக்கலையும் வந்து HOவும் SOவும் டீல் பண்ணும். பிரான்ச் ஆஃபீஸ் எல்லா விதமான தபால்கள் மட்டும் இல்ல, எல்லா விதமான வேலைகளையும் போஸ்டல் பிசினஸ் எல்லாத்தையும் பண்றது HO, SO. ஆனா பிரான்ச் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட பணிகள் தான் பண்றாங்க, சில பணிகள் பண்ண மாட்டாங்க. அப்போ which one of the following is functioning with restricted postal operations அப்படின்னு கேட்கலாம். போஸ்டல் பிசினஸ் எது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்றாங்க அப்படின்னா BOல. ரைட், அதே மாதிரி இந்த BO பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து PLI வாங்கலாம், RPLI வாங்கலாம், PLIயும் வாங்கலாம். அது மாதிரி இப்போ தர்பான் டிவைஸ் வந்த பிறகு BOவும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து CSIக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் சென்டர் தான். அதனால வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா டைப்ஸ் ஆஃப் எத்தனை வகையாக நீங்க அலுவலகத்தை பிரிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்புறம் ஹெட் ஆபீஸனுடைய ஹெட் யாரு, இந்த மாதிரி கேள்விகள் தான் இதை கேட்பாங்க. ஹெட் ஆபீஸ்னா என்ன, ஹெட் ஆபீஸுடைய இன்சார்ஜ் யாரு, ஹெட் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெட் ஆபீஸினுடைய ஹெட் வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர். இந்த ஹெட் போஸ்ட் மாஸ்டரை வந்து எல்லா போஸ்ட் ஆபீஸ்க்கும் ஒரே மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு அதிகாரி தான் இருக்காரான்னா கிடையாது. இந்த head officers in the more important cities are in charge of the gazetted officer are referred to as first class head office. இப்போ ஹெட் ஆபீசஸ் வந்து முக்கியமான நகரங்கள்ல இருக்கு. முக்கியமான நகரங்கள்னா இப்ப சென்னைன்னு எடுத்துங்க, மதுரைன்னு எடுத்துங்க, திருச்சின்னு எடுத்துங்க. அந்த மாதிரி அலுவலகத்துல இப்ப டி நகர் இருக்கு, டி நகர் வேலூர் இருக்கு. இந்த வேலூரோ டி நகரோ ஒரு ஹெட் போஸ்ட் ஆபீஸா இருந்தாலும் அதனுடைய வந்து யாருன்னா ஒரு கெசட்டட் ஆபீசர். கெசட்டட் ஆபீசர்னா யாரு? பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறோம்.
அந்த கெசட்டட் ஆபீசர்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆபீஸ். இந்த மாதிரி அலுவலகங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆபீஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆபீஸ் இதனுடைய இன்சார்ஜ் யாரா இருப்பாங்கன்னா ஒரு கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர். கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர்னா யாரு அப்படின்னா ஒரு குரூப் பி ஆபீசர். குரூப் பி ஆபீசர்னா யாரு? ஒரு எஸ்பியினுடைய அதிகார வரம்பை கொண்டவர் போஸ்ட் மாஸ்டர் அங்க வேலை செய்வார். அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் எக்ஸசைஸ் ஆல் த பவர்ஸ் ஆஃப் தி சூப்பரண்டென்ட். ஒரு சூப்பரண்ட் என்னவோ அந்த மாதிரி. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. வேல்யூ பேயபிள் ஆர்டிகல்ஸ் மணி ஆர்டர்ஸ் வில் நாட் பி புக்டு டு ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ். ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸுக்கும் பிபியும் மணி ஆர்டரையும் புக் பண்ண முடியாது. சரியா? இதெல்லாம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு போட்டு ஒரு 4 கொடுத்துட்டான். அங்கங்க இருந்து போட்டு அந்த மாதிரிலாம் கூட கேள்வி. இந்த தடவை வந்து போஸ்ட்மேன் எக்ஸாம்ல கேள்வி விடை ஈஸி தான். பட் நிறைய படிச்சிருந்தால் ஈஸியா இருந்திருக்கும். கொஞ்சம் படிக்காம ஒண்ணு படிக்கலன்னா கூட அந்த கேள்விக்கு சரியான விடையை உங்களால் தேர்ந்தெடுக்க சிரமமா இருந்தது. அது அதனால வந்து நம்ம கட்டாயம் கருத்தூணி தான் படிக்கணும். நெக்ஸ்ட் சப் ஆபீஸ். சப் ஆபீஸினுடைய ரிப்போர்ட்ஸ் யாருக்கு அனுப்புவாங்க? ஹெட் போஸ்ட் மாஸ்டர், ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்புவாங்க. சப் ஆபீஸினுடைய இன்சார்ஜ் யாரு? சப் போஸ்ட் மாஸ்டர். எத்தனை வகையான ஆபீஸ்கள் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் ஆபீஸ், டபுள் ஹேண்ட் ஆபீஸ், ட்ரிபிள் ஹேண்ட் ஆபீஸ், அப்புறம் அதற்கு மேல எல்ஹெச்ஜி ஆபீஸ், ஹையர் செலக்ஷன் கிரேட் ஆபீஸ், ஹெச்ஹெச்ஜி ஆபீஸ், இதெல்லாம் இருக்கு. இந்த சப் ஆபீஸ்லயே வந்து இப்போ எம்டிஜின்னு ஒண்ணு இருக்கு. எம்டிஜி அப்படின்னா முக்கிய டாக்கர். இந்த முக்கிய டாக்கர் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ஹெட் ஆபீஸும் இல்லை, ஒரு சப் ஆபீஸும் இல்லை. ஹெட் ஆபீஸரோட கொஞ்சம் தரம் குறைந்தது, சப் ஆபீஸோட உயர்வான ஆபீஸ். அதை முக்கிய டாக்கர்னு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நைட் போஸ்ட் ஆபீசர்ஸ். நைட் போஸ்ட் ஆபீசஸ் அடுத்தது போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸ் அப்படிங்கிறது டெலிவரி ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கு, நோ டெலிவரி ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். ஹெச்ஓ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹெச்ஓ அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆபீசர்ஸ். அதனுடைய தலைமை தான் ஹெட் ஆபீஸ். ஒரு எஸ்ஓடைய பண விவகாரங்கள்லாம் எங்க வந்து உட்காரும்னா ஹெச்ஓல வந்து உட்காரும். இதுதான் வந்து வால்யூம் 5 உடைய டெஃபினிஷன். இந்த ஹெச்ஓனுடைய இன்சார்ஜ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமானது வந்து இந்த கிளாஸ் 1 போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒரு குரூப் ஏ ஹெட் போஸ்ட் ஆபீஸ். அப்படின்னா என்னன்னா, குரூப் ஏ ஹெட் போஸ்ட் ஆபீஸ் என்பது சீஃப் போஸ்ட் மாஸ்டர். அப்படின்னா யாரு அப்படின்னா, இப்போ குரூப் ஏ அப்படின்னா என்னன்னா எஸ்எஸ்பி ரேங்க் உள்ளே ஒரு அதிகாரி. அவர் வந்து போஸ்ட் மாஸ்டரா இருப்பார். அது வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர். இப்ப அன்னாரோட ஜிபிஓக்கோ யாரு வந்து போஸ்ட் மாஸ்டரா இருக்காங்கன்னா, ஒரு எஸ்எஸ்பியா ஒரு கோட்டத்துல ஒர்க் பண்றக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அதிகாரி வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டரா இருக்காரு. அது பேர் வந்து கிளாஸ் 1 போஸ்ட் ஆபீஸ். கிளாஸ் 2 போஸ்ட் ஆபீஸ் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல, கெசட்டட் போஸ்ட் ஆபீஸ். ஸோ கெசட்டட் போஸ்ட் ஆபீஸ்னாலும் ஒண்ணுதான், கிளாஸ் 2 போஸ்ட் ஆபீஸ்னாலும் ஒண்ணுதான். ரைட். இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நைட் போஸ்ட் ஆபீஸ். நைட் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கேள்விக்கு வராமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் கிடையாது. சரியா? நைட் போஸ்ட் ஆபீஸ்ல கேள்வி கேட்காமல் எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. இந்த எஸ்ஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எஸ்ஓனுடைய இன்சார்ஜ் யாருன்னு கேட்பாங்க, சப் போஸ்ட் மாஸ்டர். பிரான்ச் போஸ்ட் ஆபீஸ்னா பிரான்ச் போஸ்ட் ஆபீஸ்னுடைய இன்சார்ஜ் யாருன்னு கேட்பாங்க. அப்புறம் இப்போ நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்க்கும்போது அதுல பாத்துக்கலாம், பிரான்ச் ஆபீஸினுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்றது 4 hours மினிமம், மேக்சிமம் 5 hours. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பின்னாடி ஒர்க்கிங் ஹவர்ஸ்லயும் வரும். இந்த நைட் போஸ்ட் ஆபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாத கேள்வியே வராதுன்னு சொல்லிட்டோம். நைட் போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் யார் ஃபிக்ஸ் பண்றாங்க? ஜென்ரலா வந்து யார் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு பை தி ஹெட் ஆஃப் த சர்க்கிள். இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றத யாரால வந்து கூட்ட முடியும் அப்படின்னா, டிஜியால மட்டும்தான் கூட்ட முடியும். சரி, நார்மலா நைட் போஸ்ட் ஆபீஸ் எப்பெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 7 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணோம், மாலை 10 AM to 7 PM. இப்போ நைட் போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் 10 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்றது ஃபிக்ஸ்டு பை ஹெட் ஆஃப் த சர்க்கிள். 8:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அதிகபட்சமா. அதை யார் பண்ண முடியும்? எக்ஸ்டெண்ட் பண்ணி டிஜி தான் பண்ண முடியும். மற்றபடி இந்த போஸ்ட் ஆபீஸ்
which is working on Sunday and postal holiday is termed as night post office. இதான் நைட் போஸ்ட் ஆஃபீஸினுடைய டெஃபினேஷனே இதுதான். ஒரு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் விடுமுறை நாட்களையும் ஒர்க் பண்ணுதோ அந்த ஆஃபீஸுக்கு பேர் தான் நைட் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ நைட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நார்மலா 7 வரைக்கும் ஒர்க் பண்ண 8:30 வரைக்கும் ஒர்க் பண்ணோம்னா டிஜி தான் அதுக்கு கண்ட்ரோல் பண்றாரு, டிஜி தான் கொடுப்பாரு. சண்டேஸ்ல எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? விடுமுறை நாள்லயும் சண்டேலயும் 10ல இருந்து 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. சரி, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு மேல கூடுதலா ஒர்க் பண்றாங்க இல்லையா? நைட் போஸ்ட் ஆஃபீஸ்னா முதல்ல ஒரு பாயிண்ட் புரிஞ்சு 8:30 மணியோட அது நின்றுடும். ஸோ மேக்சிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க. 8:30 மணி தான். நைட்டுன்னு உடனே நம்ம ராத்திரி 12ன்னு கொடுத்துருந்தோம் ஆன்சர். சரியா? அந்த மாதிரியும் உங்களை ட்விஸ்ட் பண்ற மாதிரி கேட்பாங்க. சரி, இந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த 7 to 8:30 வரைக்கும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு, அந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, புக் பண்ணுவாங்க. என்ன? ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிள் புக் பண்ணுவாங்க. அப்புறம் ஐபிஓ சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் போஸ்டேஜ் ஸ்டாம்பு இதெல்லாம் பண்ணுவாங்க. சேல் ஐபிஓஸ், இஎம்ஓ புக்கிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. டெபாசிட்ஸ் ஆன் சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல் ஆஃப் கேஷ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா 7 மணி வரைக்கும் தான் பண்ணுவாங்க. அதாவது நைட் போஸ்ட் ஆஃபீஸ் 8:30 மணி வரைக்கும் ஃபங்க்ஷன் பண்ணா கூட எஸ்பி டிரான்சாக்ஷன் மட்டும் 7 மணி வரையோட முடிச்சுப்பாங்க. இப்போ 8:30 மணி வரைக்கும் வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஓ புக்கிங் பண்ணுவாங்க, விபி ஆர்டிகல் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் ஆர்டிகல் புக்கிங் பண்ணுவாங்க, ஐபிஓ சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா எஸ்பி டிரான்சாக்ஷன் மட்டும் மேக்சிமம் 7 மணியோட முடிச்சுப்பாங்க. அதுவும் வீக் டேஸில் மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் எஸ்பி டிரான்சாக்ஷன் கிடையாது. எஸ்பி டிரான்சாக்ஷன் கிடையாது, மணி ஆர்டர் டிரான்சாக்ஷன் கிடையாது, டெலிவரி கிடையாது. எது? சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல நைட் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃபங்க்ஷன் கிடையாது. நோ பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அண்ட் நோ எஸ்பி பேமெண்ட்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வியே வந்துடும். நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் சொல்றேன் நான். அடுத்தது மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் எதற்கு அப்படின்னா, அது வந்து ஒரு மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது பேர்லயே இருக்கு. போய் அந்த டெலிவரி ஒரு ஹவுஸ் ஹோல்டு இருக்கிற ஒரு வீடு கிட்டக்க வரைக்கும் போய் புக் பண்ணிக்கிறதுக்காக பண்றது. இந்த ஆபீசஸ் தான் போஸ்டல் ஹாலிடேஸ்லயும் சண்டேஸ்லயும் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ் வில் நாட் ஃபங்க்ஷன் ஆன் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எந்த போஸ்ட் ஆஃபீஸ் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அது நைட் போஸ்ட் ஆஃபீஸ். ரைட். மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் தே செல் ஸ்டாம்ப்ஸ், போஸ்டல் ஸ்டேஷனரி, புக் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல். இவங்க மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் என்னென்னலாம் பண்றாங்க? ஸ்டாம்ப் சேல் பண்றாங்க, ஸ்டேஷனரி சேல் பண்றாங்க, ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் புக் பண்றாங்க. ஆனா இன்சூர்டும் விபியும் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்ல புக் பண்ண முடியாது. இப்ப கேள்வி கேட்டிருந்தாங்க, மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்ல எதெல்லாம் புக் பண்ண முடியாது? இன்சூர்ட் அண்ட் விபியை புக் பண்ண முடியாது. அப்புறம் மற்றபடி வந்து எல்லா ஆர்டிகளும் புக் பண்றாங்க. தே புக் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் அண்ட் ஏர் பார்சல்ஸ். ஏர் பார்சல்ஸ்னா என்ன அர்த்தம்? ஃபாரினுக்கு போறது கூட புக் பண்றாங்க. என்னென்னலாம் சர்வீசஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்டிகல் புக்கிங், இஎம்ஓ புக்கிங், ஸ்டாம்ப் சேல்ஸ், அப்புறம் மை ஸ்டாம்ப் இஷ்யூஸ், போஸ்டல் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸும் பண்றாங்க. பிபிடி போஸ்டல் பேங்கிங் டிரான்சாக்ஷனும் பண்றாங்க. இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்கன்றது தான் கேள்வி. எக்ஸ்க்ளூடிங் இன்சூர்ட் அண்ட் விபி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிசினஸ் அவர்ஸ். பிசினஸ் அவர்ஸும் நமக்கு சிலபஸ்ல இருக்கும். எஸ். இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு தான் வரும். பிசினஸ் அவர்ஸ். பிசினஸ் அவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நார்மலா வந்து வீக் டேஸ்ல என்னென்ன பண்ணுவோம், ஹாலிடேஸ்ல என்னென்ன பண்ணுவோம், இதை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கொஸ்டின் வந்து கேட்பார்கள். பிசினஸ் அவர்ஸ்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்ப புக்கிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட், இன்சூர்டு, விபி இதெல்லாம் வந்து 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த டெஸ்பேட்ச் ஆஃப் த ஆஃபீஸ் வச்சு அதை முடிவு பண்ணுவாங்க. இப்போ பொதுவா சனிக்கிழமைன்னா அந்த எல்லா ஃபங்க்ஷனிங்கும் 5 hours தான் வச்சிருப்பாங்க. எது? ரெஜிஸ்டர்ட், இன்சூர்டு, விபி இதெல்லாம்.
பொதுவா வந்து மற்ற வேலை நாட்கள்ல 5 மணி நேரம் தான் கவுண்டர்ல பண பரிவர்த்தனைகள் நடைபெறும். பணம் எங்கெல்லாம் வாங்குவோம்? ஐபோ சேலு, மணி ஆர்டர் சேலு, எஸ்பி, சேவிங் சர்டிபிகேட் இதெல்லாம் 5 ஹவர்ஸ். சாட்டர்டே இருந்தா 3 மணி நேரம் தான். பிரான்ச் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 ஹவர்ஸ், மினிமம் 4 ஹவர்ஸ். இதற்கு முன்னாடி மினிமம்ன்றது இல்லாம இருந்து இப்போ 4 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் விண்டோ டெலிவரி, insured VP and payment of money orders, the hours fixed for the booking of such articles. அதாவது இந்த விண்டோ டெலிவரி இப்போ ஒரு ஆர்டிகல் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் விண்டோ டெலிவரி எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, எது வரைக்கும் நீங்க ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகலை புக் பண்ணீங்களோ அது வரைக்கும் டெலிவரி கொடுக்கலாம். ஒரு விபி ஆர்டிகல்ல நீங்க எப்போ கொடுக்கலாம் விண்டோ டெலிவரி அப்படின்னா, எது வரைக்கும் நீங்க விபி ஆர்டிகலை கவுண்டர்ல புக் பண்ணுவீங்களோ அது வரைக்கும் டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்றது தான் அதனோட மீனிங். சரி, இது இல்லாம ஒரு ஒர்க் சேல் ஆஃப் ஸ்டேஷனரியும், சேல் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்பு, சேல் ஆஃப் ஸ்டேஷனரி, அப்புறம் பப்ளிக்குடைய ரெஃபரன்ஸ் என்கொயரிஸ், இது மொத்தமே வந்து இந்த என்டையர் பிசினஸ் ஹவர்ஸ்ல வரும். என்டையர் பிசினஸ் ஹவர்ஸ்னா ஒரு 10 மணில இருந்து 6 வரைக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அந்த 10 மணில இருந்து 6 வரைக்கும் ஃபுல்லாவே இது. அதனால இதை நீங்க தெரிஞ்சு வச்சு. ஆர்எம்எஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா வந்து ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிசினஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கு. ரைட். இப்போ எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் க்ளோஸ் ஆயிருக்கும் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல. ஆனால் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் ஒர்க் பண்ணும். அது எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா, தட் இஸ் நைட் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ்லயே என்னென்னலாம் கிடையாது. நோ கிளியரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லெட்டர் பாக்ஸ், டெலிவரி ஆஃப் மெயில்ஸ் ஆன் சச் டேஸ். அதாவது வந்து நோ ஸ்ட்ரீட் லெட்டர் பாக்ஸ், டெலிவரி ஆஃப் மெயில்ஸ் இதெல்லாம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட், இப்போ லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல கிடையாது. இன்னொன்னு, இது ஒரு பாயிண்ட், இதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சீங்க. ஒன்லி போஸ்ட் ஆஃபீஸ் விச் ஒர்க்ஸ் ஆன் சண்டேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸ் இஸ் நைட் போஸ்ட் ஆஃபீஸ். தேர் இஸ் நோ கிளியரன்ஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸஸ். லெட்டர் பாக்ஸை நம்ம அந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல கிளியர் பண்ண மாட்டோம். அந்த பர்டிகுலர் நாள்ல கிளியர் பண்ண மாட்டோம் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல. இப்போ லேட் ஃபீ போட்டு, லேட் ஃபீனா என்ன? இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகளுக்கு 2 ரூபாயும், ரெஜிஸ்டர் ஆர்டிகளுக்கு 3 ரூபாயும் லேட் ஃபீ இருக்கு. குறிப்பிட்ட நேரத்தை விட கூடுதலான நேரத்தில் நம்ம போஸ்ட் பண்ணுவதற்கு லேட் ஃபீ ஸ்டாம்ப் ஓட்டணும். போஸ்டேஜ் ஸ்டாம்போட கூடுதலாக லேட் ஃபீ சார்ஜஸ் பே. இதற்காக ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து நீங்க போஸ்ட் பண்ணுவதற்கு நம்ம லேட் ஃபீ ஓட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மெஷின் பிராங்கட் ஆர்டிகல், இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. மெஷின் பிராங்கட் ஆர்டிகல் should not be posted either in post office letter box or RMS உடைய மெயில் பேக். அப்படி பண்ணிட்டா என்னவா ஆகும் அப்படின்னா, it will be treated as unpaid article. Registered newspapers, packets இதெல்லாம் வந்து சண்டேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸ்லயும் அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி, ரெஜிஸ்டர்ட் நியூஸ்பேப்பர்னா என்னன்றது மெயில்ஸ் டாபிக்ல நீங்க இதை டீட்டெயிலா பண்ணிக்கலாம். இதை வந்து சண்டேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸ்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய தினத்தந்தியோ மாலை மலரோ ஒரு பெரிய பத்திரிகை இருக்கு. அந்த பத்திரிகையினுடைய அலுவலகத்துக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேரு தான் ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ். அந்த ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்ல சண்டேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸ்ல இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரை வாங்கிப்பாங்க. இது இல்லாம வேற எங்க சார் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல வாங்கிப்பாங்கன்னா, ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்ல வாங்கிப்பாங்க. இது இல்லாம வேற எந்த ஆஃபீஸ்ல வாங்கிப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இந்த சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல நைட் போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரை வாங்கிப்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா, அடுத்தது போஸ்டல் ஹாலிடேஸ். மொத்தம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. 17 நாள். அதுல எத்தனை நாள் வந்து நேஷனல் ஹாலிடேஸ்னா 3 நேஷனல் ஹாலிடேஸ். சரிங்களா? 3 நேஷனல் ஹாலிடேஸ். எது நேஷனல் ஹாலிடேஸ் அப்படின்னா, அக்டோபர் 2, ஜனவரி 26, ஆகஸ்ட் 15. இது 3 வந்து நேஷனல் ஹாலிடேஸ். இது இல்லாம 14 நாட்கள் இருக்கு. இந்த 14 நாள்ல
மொத்தம் 17. அதுல 3 நேஷனல் போயிட்டுனா மீதி 14. 14ல 3 கழிச்சுக்கணும். அந்த 3 நாள் வந்து ஒவ்வொரு சர்க்கிளுக்கு வேரி ஆகும். மீதி இருக்கிறது எத்தனை இப்போ 11 நாட்கள். அந்த 11 நாட்கள் வந்து என்டையர் இந்தியாவுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷனல் ஹாலிடேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்க்கிள் வேரி ஆகும். இதற்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆஃப் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. SGCCGE அப்படின்னு பேர் அதுக்கு. ஸ்டேட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இது ஒவ்வொரு வருடமும் கூடி இப்ப கூட நமக்கு போன இந்த மாதம் தான் நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுடைய 2022 ஹாலிடே என்ன. நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா 13 நாள் நேஷனல் ஹாலிடேஸ் இந்தியாவில எல்லாருக்கும் உண்டு. அதுல 11 நாள் அடுத்து மீதி 14ல 11 நாள் எல்லாருக்கும் இந்தியா ஃபுல்லா உண்டு. ஒரு 3 நாள் மட்டும் நமக்கு மாறுது. அந்த 3 நாளை மட்டும் அங்க கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாள் மட்டும் நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு ஹாலிடேஸ், ஒர்க்கிங் டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து போஸ்டல் ஹாலிடேஸ். இது வரைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பிசினஸ் அவர்ஸ் முதல் 3 நம்ம சிலபஸ்ல முதல் 3 டாபிக் முடிச்சிருக்கோம். ஆர்கனைசேஷன், டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், பிசினஸ் அவர்ஸ். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, நல்லா வீட்டுல வந்து நம்ம புத்தகத்தை வச்சு நல்லா படிங்க. இன்னைக்கு சொல்லி கொடுத்தது நல்லா ரொம்ப டீட்டெயில்டா படிங்க. உங்களுக்கு வந்து இதுல இருந்து நிறைய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள். தேங்க்யூ. தேங்க்யூ கேசவன். தேங்க்யூ வெரி மச். இன்றைய முதல் நாள் வகுப்பு இத்துடன் முடிகிறது. இந்த பயிற்சி வகுப்பிலே புதிதாக சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அன்புடன் KVS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதிலேதான் எல்லா பாடத்திட்டங்களும் தொடர்ந்து பதிவிட இருக்கிறது. ஆகவே அதிலே நீங்கள் உள்நுழைந்து அதை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கங்களுடன் நாளை சந்திப்போம்.